மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம இப்ப 10ஆம் வகுப்புல கணித பாடத்துல யூனிட் 1ல உறவுகளும் சார்புகளும் பாடத்துல எடுத்துக்காட்டு 1.5 பார்க்க போறோம். இது ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வுல 2 தடவை கேட்டிருக்காங்க. வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவை 3 மெத்தட்ல நம்ம எழுதணும். 1. கண கட்டமைப்பு முறை செட் பில்டர் ஃபார்ம். 2. பட்டியல் முறை ரோஸ்டர் ஃபார்ம். 3. இந்த உறவோட மதிப்பகம் மற்றும் வீச்சகம் இதை கண்டுபிடிக்கணும். வாங்க இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். தீர்வு. இப்போ முதல் கணக்கு எப்படின்னா கன கட்டமைப்பு முறையில் சால்வ் பண்ண போகிறோம், செட் பில்டர் ஃபார்மில். சரிங்களா? இப்போ படத்தை பாருங்க. P மற்றும் Q, Pயில் இருக்க ஒவ்வொரு நம்பரும் Qவோட ஒரு உறவு வச்சிருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, 5ஆனது 3ஓட உறவு வச்சிருக்கு, 6ஆனது 4ஓட உறவு வச்சிருக்கு, 7ஆனது 5ஓட உறவு வச்சிருக்கு, 8க்கு உறவு ஏதும் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்கல்லங்க, இதை ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்றணும். ஜென்ரல் ஃபார்ம்னா XY, அதுக்கு மாற்றிட்டோம்னா அதுதான் கன கட்டமைப்பு முறை. பார்க்கலாங்களா? இந்த Pக்கும் Qக்கும் இடையே உள்ள உறவு நான் 6ங்கிற எழுத்தால் குறிக்கிறேன். சரிங்களா? பாருங்க, 6ங்கிறது Pயில் இருக்க நம்பர்லாம் நான் எக்ஸுன்னும் Qவில் இருக்க நம்பர்லாம் நான் ஒய்ன்னும் வச்சுக்கிட்டேன். இது 2 உறவுல இருக்கு அப்படிங்கிறத இப்படி நான் நோட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்க, Qவை கம்பேர் பண்ணும்போது உதாரணத்துக்கு பாருங்க, இது 5ங்களா, இது 3. இதோட டிஃப்ரெண்ட் என்ன? 5 - 3 2. அடுத்தது 6 - 4 2, 7 - 5 2. அப்போ ஒய்யை கம்பேர் பண்ணும்போது ஒய்யில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும், இப்போ பாருங்க, ஒய் ஈக்குவல் டு ஒய்யில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் எக்ஸை விட 2 கம்மியாக இருக்கு. ஒய்யானது எக்ஸை விட 2 கம்மியாக இருக்கு அப்படின்னு எழுதலாமா? சரிங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, நான் என்ன சொன்னேன்? Pயில் இருக்க எலமெண்ட்லாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோமா? அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு P. அடுத்து ஒய் பிலாங்ஸ் டு Q. சரிங்களா? இதுதாங்க கணக்கட்டமைப்பு முறை. அடுத்தது இப்போ 2வது கணக்கு என்னன்னா பட்டியல் முறை. பட்டியல் முறைனா ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் என்னன்னா, இப்போ ஆர் ஈக்குவல் டு Pயில் இருக்க எந்த நம்பரெல்லாம் Qவில் இருக்க நம்பரோட உறவு வச்சிருக்கோ அந்த உறவை எழுதுறது தான் பட்டியல் முறை. உதாரணத்துக்கு பாருங்க, செட் பிராக்கெட் போட்டாச்சு. இப்போ பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 5ஆனது 3ஓட உறவு வச்சிருக்கு. அடுத்தது 6ஆனது 4ஓட உறவு வச்சிருக்கு. அடுத்தது 7ஆனது 5ஓட உறவு வச்சிருக்கு. 8க்கு உறவு இல்லை, அதனால அதை எழுதக்கூடாது. இப்போ இந்த Pயில் இருக்க நம்பரையும் Qவில் இருக்க நம்பரையும் உறவு வச்சிருக்க நம்பரை மட்டும் எடுத்து எழுதுறது தான் பட்டியல் முறை, ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்தது ஆரின் மதிப்பகம், அதாவது டொமைன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும், ஆரோட மதிப்பகம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா Pயில் எந்த நம்பரெல்லாம் உறவு வச்சிருக்கோ, உதாரணத்துக்கு P என்ன கொடுத்துருக்காங்க? 5 6 7 8. சரிங்களா? இப்போ ஆர் ஈக்குவல் டு Pயில் இருக்க 5 6 7 8 உறவு இல்லை, அதனால 5 6 7 மட்டும்தான் டொமைன் மதிப்பகம். சரிங்களா? அடுத்தது ஆரின் வீச்சகம் கேட்டாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு Qவில் எந்த நம்பர்லாம் உறவு வச்சிருக்கு பாருங்க, 3 வச்சிருக்கு, 3 4 5. அப்போ ஆர் ஈக்குவல் டு 3 4 5. இதுக்கெல்லாம் உறவு இருக்கு. அப்போ Pயில் இருக்க உறவுலாம் மதிப்பகம்னும் Qவில் இருக்க உறவுலாம் வீச்சகம்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்ஸ்.